ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்னோட முகூர்த்தம் saree எடுக்க போகிற vlog தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 ஷாப்பிங் வந்து ஆட் பண்ணி ஒரு 3 டேஸ் ஷாப்பிங் வந்து vlog-ஆ எடுத்து வச்சுருக்கேன். சரி, எப்படிலாம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புரியல. அந்த லைட்டுக்கு இல்லைனாலுமே ஃபேஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். என்னோட முகூர்த்தம் saree வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷனில் வச்சுருந்தது போத்தீஸ் போகலாம், போத்தீஸ் போயிட்டு எடுக்கலாம், இல்லை வரமகாலட்சுமி போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆக்சுவலாக நான் காலைல கிளம்புற வரைக்கும் என்னோட அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு இல்லை வேண்டாம், நாங்கள் வந்து சேலம் தான், அதனால் வந்துட்டு சிந்தாமணியூரில் வந்து நல்லாயிருக்கும், அங்கே தான் பட்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நான் வரவே மாட்டேன்னு ஒரே ஸ்டபனாக நின்றுட்டு இருந்தேன். வண்டியெல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் கூட அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சடனாக பிளான் சேஞ்ச் பண்ணி சிந்தாமணியூருக்கு வந்து போய் saree எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சிந்தாமணியூர் அங்கே தான் தறி நெய்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிசைன்ஸ் வந்து அங்கே கிடைக்குமா? அந்த கலர் காம்பினேஷனு இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா நான் சேலத்தில இருக்கேன்னு பேரு தான். பட் இதுவரைக்கும் அங்கே நான் போனதே கிடையாது, ஒரு டைம் கூட. ஆனா உள்ள என்ட்ரி ஆகும்போதே சரியான க்ரவுடு. வெளிய இருக்க ஸ்லிப்பர் பார்த்தாலே என்னால உள்ள போய் saree எடுத்துருவோமா? அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நவீன் வீட்லேருந்து வரதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் மேல போய் பார்த்துட்டு ஒவ்வொரு சாரீஸா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க எடுக்க போன அன்னைக்கு வந்து கரெக்ட்டா ஆடிக்கு வந்து ஆடி பிறக்கறதுக்கு கரெக்ட்டா 1 நாளைக்கு முன்னாடி. ஸோ எல்லாரும் நெறைய பேர் சாரீஸ் எடுக்க வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். எனக்கு வந்து சாரி உள்ள என்ட்ரி ஆனோனே நெறைய பேர் சாரி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அத பார்த்தோனே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்க வந்து சாரி நல்லாருக்கும் அப்படின்ற மாரி. ஏன்னா நான் எதிர்பார்த்தத விட கலெக்ஷன்ஸ் வந்து அங்க நெறைய இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் தான் எடுத்து பார்க்கும்போதே பார்த்தா நமக்கு வந்து அது ஆசையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருந்துச்சு. அதே மாரி அங்க வந்து சொல்லியே ஆகணும். கஸ்டமர் சர்விஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. நம்ம எவ்ளோ கலெக்ஷன்ஸ் எடுத்து போட சொன்னாலும், திரும்ப திரும்ப வந்து அவங்க எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. சகிக்கவே இல்ல. அவங்களே வந்து எப்படி நமக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா, "உங்களுக்கு புடிச்ச சாரி எல்லாமே எடுத்து வைங்க. ஒவ்வொன்னா வந்து வேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. நானும் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட மைண்ட்ல வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. என்ன கலர் எடுக்க போறோம் அப்படின்றதுக்காக ஒரு மைண்ட்ல தான் போயிருந்தேன். எனக்கு வந்து 2 சாரி எடுக்கிற மாரி இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் சாரி, அதுக்கப்புறம் முகூர்த்தம் சாரின்னு 2 எடுக்கிறதா இருந்துச்சு. நான் 2மே எந்த கலர் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணனால, நான் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் போல. எனக்கு இந்த கலர்ல மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த கலர்லயே வந்து எக்ஸாக்ட் நான் என்ன எதிர்பார்த்துட்டு போனனோ, அந்த டிசைன் அந்த கலரே வந்து எனக்கு பேட்டர்ன் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சரி ஓகே, நான் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தேனோ அதே எனக்கு எக்ஸாக்ட்டா கிடைச்சிருச்சு. வேற எதுக்கு நான் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாரி ரேட் வந்து உண்மையாலுமே அஃபோர்டபுளா இருந்துச்சுங்க. நான் எடுத்த சாரீஸ் வந்து இதே வேற வரமகாலட்சுமி, போத்தீஸ்லலாம் போய் விசாரிக்கும்போது, அங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொன்னாங்க அந்த சாரி. ஆனா இங்க வந்து ரேட் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளா தான் இருந்துச்சு. அதே மாரி பட்டு செமையா இருந்துச்சு. குவாலிட்டிலேருந்து எல்லாமே செமையா இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல கூட மைனஸ் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் எடுத்த சாரி வந்து வேர் பண்ணி காட்டுனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த சாரி வந்து ரொம்ப புடிச்சிருச்சு. அதனால சரி ஓகே, இதே ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு சில சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெறைய சாரீஸ் வந்து வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வேர் பண்ண அந்த கிரீன் கலர் சாரி வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா என்னோட மைண்ட் வந்து வேற சாரி இருந்தனால நான் அந்த கிரீன் வந்து ஆப்ஷனலா எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்களும் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டு முகூர்த்த சாரி அப்படின்னால பூஜைலாம் பண்ணி குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து டே 2 ஆஃப் மை வெட்டிங் சீரிஸ் ஷாப்பிங்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலா நான் முகூர்த்தம் சாரி எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஃபேமிலி ஷாப்பிங் வந்து நாங்க முடிச்சுட்டோம். இது வந்து அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க.
நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, ஒரே நாள் ஃபர்ஸ்ட்டு போய் எல்லாத்துக்கும் எடுத்துடலான்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சாரீஸ் எடுக்கிற மாரி இருந்துச்சு. நம்ம ஒரே டைம் போய் எல்லாமே எடுக்கிறோம், ஃபேமிலிக்கு எல்லாமே அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு டைம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாரி வெட்டிங் சாரீஸ் வந்து ஒரு நாள் போயிரலாம் அப்படின்றதுக்காக நாங்க ஃபேமிலி ஷாப்பிங் வந்து போத்தீஸ் தான் போயிருந்தோம். போத்தீஸ் போயிட்டு மேக்ஸிமம் சாரீஸ் வந்து எல்லாமே நாங்க போத்தீஸ்ல எடுத்துட்டோம். ஏன்னா போத்தீஸ பொறுத்தவரைக்கும் சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஆஃபர் வேற போட்டிருந்தாங்களா, ஆடி ஆஃபர். அதனால போத்தீஸ் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிவால வந்துட்டு ஜென்ஸ்க்கு எல்லாமே ஷர்ட்டு, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் நாங்க சிவால வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு ரேட் வந்து ஆனா நாங்க எடுக்கும்போது யோசிக்கல. அதுக்கப்புறம் பில் போட போகும்போது பார்த்தா, எதிர்பார்த்தத விட ஷாப்பிங்கோட அந்த பில் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கு என்னடா இவ்ளோ ரேட் இருக்கே! அப்டின்ற மாரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் பில் போட்டுட்டு இங்க வந்து லேட் ஆனது அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு வந்து ஸ்வேதாக்கு வந்து ஆஃப் சாரி எடுத்தோம். அவ அதுக்கு முன்ன ஒரு 4, 5 ஆஃப் சாரி பார்த்தா. ஒவ்வொன்னா வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஆக்சுவலா ஒரு சாரி வந்து நாங்க ஃபைனல் பண்ணிட்டோம். பில் போட போற டைம்ல வந்துட்டு அவளுக்கு இன்னொரு ஆஃப் சாரி பார்த்துட்டு, எனக்கு அது புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால, அப்படியே பிளான சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு ஆஃப் சாரி வந்து எடுத்துட்டோம். எடுத்து அதுதான் வந்து பில் போட்டு வந்தோம். ஆக்சுவலா உண்மைய சொன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஆஃப் சாரிய விட இந்த ஆஃப் சாரி கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு நாங்க என்ன நெனச்சோன்னா, சரி ஃபேமிலிக்கு மேல தான டக்குனு முடிஞ்சிரும்னு நெனச்சோம். ஆனா இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு டேவே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில நாங்க போனோம். ஈவினிங்கா தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாம போத்தீஸ்ல வந்து 10,000க்கு மேல ஷாப்பிங் பண்ணோம் அப்டின்னா வந்து ஒரு 1 1/2 கேஜி வரைக்கும் ஆப்பிளு இந்த மாரிலாம் தருவோம்ன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஓகே ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் எடுத்தோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாருக்கும். ரேட்டும் இப்பலாம் வெளில அதிகம் அப்டின்னால அது எடுத்துட்டு வந்தோம். இந்த ட்ரெஸ் எடுத்ததுக்கு அந்த ஆப்பிள் மட்டும் தான் லாபம். இது வந்து டே 3 ஆஃப் மை வெட்டிங் சீரிஸ் ஷாப்பிங். இது வந்து என்னோட கேஷுவல் வேர் ட்ரெஸ் வந்து எடுக்க போலாம் அப்படின்றதுக்காக வந்து போயிருந்தோம். என்கிட்ட சுடீஸ் வந்து நெறைய இருக்கு. பட் இருந்தாலும் மெட்டீரியல் மாரி எதுவும் இல்ல. அதனால போயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுக்காக தான் வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போனோம். நானு, ஸ்வேதா, அதுக்கப்புறம் நவீன், அப்புறம் இந்து எல்லாருமே சேர்ந்து போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து போத்தீஸ்ல வந்து ரேட் அதிகமா இருக்கும். சிவால வந்து ரேட் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிவா போயிட்டு சிவால எடுத்துடலாம். அதுக்கப்புறமா போத்தீஸ் போலான்னு மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட்டு சிவாக்கு போயிட்டேன். சிவாக்கு போயிட்டு ஒரு 3 ஆர் 4 ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன். மெட்டீரியலு, அதுக்கப்புறம் டாப்புன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, பில் போட்டுட்டு அங்கேயும் சரியான க்ரவுடு. கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறமா தான் வந்து போத்தீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்க எதிர்பார்த்தத விட அங்க ஆஃபர்ஸ் நெறைய இருந்துச்சு. அதே சமயம் கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் போத்தீஸ்ல வந்து எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் வந்து பேசாம இங்கேயே வந்து எடுத்திருக்கலாமே அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சிவாலயே வந்து ரொம்ப நேரம் நாங்க சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். வேற என்ன பண்றது? ஆப்ஷனே இல்ல. ஆனா எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இதுவே நான் சிவால எடுத்து ஒரு 2000 பக்கமா எடுத்துட்டேன். அதுக்கு மேலயே எடுத்துட்டேன். சரி இங்கேயும் வந்து நம்மளால இது பண்ண முடியாது அப்படினால ஒரே ஒரு டாப் வந்து ஆர்டர் இது பண்ணியிருந்தாங்க. ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அ பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு 1200ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு எடுக்கிற ஐடியா கிடையாது. ஸ்வேதா வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால தான் சரி ஓகே பை ஒன் கெட் ஒன் தானே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி எடுத்தோம். பட் மத்தபடி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போத்தீஸ் வந்து எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாரி. அப்புறம் எனக்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு, மாப்பிள சாருக்கு வந்து கோட் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி. ஆக்சுவலா நாங்க திருப்பூர்ல தான் எடுக்கிற பிளான். பட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ரேட் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போத்தீஸ்ல போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கோட் வந்து எல்லாமே டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, ரேட் வந்து ரொம்ப, ரொம்ப அதிகம் போத்தீஸ்ல. நம்ம ஒரு நார்மல் அந்த கோட் எடுக்கிறோம் அப்படின்னா தான் 10,000 அந்த மாரி இருக்கு. சொல்லப்போனா 10,000 ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. எல்லாமே 20,000, 50,000க்கு அந்த ரேஞ்சிலேயே தான் நெறையா இருந்துச்சு. எங்க பட்ஜெட்டே அது கிடையாது. ஆனா இங்க பார்த்து நாங்க அதே கோட் வந்து திருப்பூர்ல வந்து 10,000 அந்த ரேஞ்சிலேயே வந்து இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு, நாங்க உள்ள போம்போதே ஃபர்ஸ்ட்டு சொல்ட்டோம். நாங்க வந்து இப்ப எடுக்கிற பிளான் கிடையாது. வெறும் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னா, அவங்களும் எதுவும் சொல்லல. சரி ஓகே நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க இங்க ரேட் பார்த்து வச்சுட்டா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் போனோம். ஒவ்வொன்னா போட்டு போட்டு மாப்பிள வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. எல்லாமே பார்க்க அழகா இருந்துச்சு. எடுத்துட்டு போயிடலாமான்ற ஃபீல் இருந்துச்சு. ஆனா ரேட்ட பார்த்தோம் அப்படின்னா, இல்ல பரவால்ல வச்சுட்டே போயிரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துரும். எல்லாமே ஹை பட்ஜெட் தான். ஆனா வந்துட்டு டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்கு. செம்மையா இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சா, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்றதுக்காக நவீன் வந்து ரொம்ப தூரம் போணும். அவரையும் அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நானும் ஸ்வேதா இந்த 3 பேர் வந்துட்டோம். இந்துவும் வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நாங்க வந்தோம். நாங்க வர வழியில சரியான தாகம். சரி ஏதாவது கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.